வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மின்னுரு மாற்றம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதற்காக 4,70,00,000 ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 4,70 கோடி. இந்த டிஜிட்டல் ரெக்ரூட்மெண்ட் இன்டர்ஃபேஸ் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் இருக்கின்ற ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை தான் ஞாபகப்படுத்துது, அதை தான் பண்ணுறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது விண்ணப்பதாரர்களுக்கு எளிமையான, விரைவான மற்றும் வெளிப்படையான சேவையை வழங்கும் வகையில் ஒரு முறை பதிவு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த முறை அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதற்காக தான் இந்த நிதி ஒதுக்கியிருக்காங்க தமிழக வெற்றி கழக ஆட்சியில். மின்னுரு சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது நமக்கு வழக்கமாக ஃபிசிக்கலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டலாக சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்க போகுது. நிகழ்நேர விண்ணப்ப கண்காணிப்பு, அறிவிக்கைகள், நோட்டிஃபிகேஷன், ஆவண மேலாண்மைகள் மற்றும் தேர்வு முதல் நியமனம் வரை அனைத்து நிலைகளையும் ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான மின்னுரு முறையிலான தேர்வு நடைமுறைகள். டிஜிட்டல் ரெக்ரூட்மெண்ட் இன்டர்ஃபேஸ், இதோட பேர் டிஜிட்டல் ரெக்ரூட்மெண்ட் இன்டர்ஃபேஸ்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முழுக்க இது ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு. இது எதை ஃபாலோ பண்ணியிருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சி மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நல்லது தான். இந்த மாற்றத்தை வரவேற்கலாம், இந்த மாற்றத்தை நம்ம பாராட்டலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள், படிங்க. கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு மெசேஜில் பின் பண்ணி வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற மாதிரியே டிஆர்பியிலும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வரப்போகுது. பணி நியமனத்துக்கான விண்ணப்ப அறிவிப்பு முதல் நியமனம் வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் ரெக்ரூட்மெண்ட் இன்டர்ஃபேஸாக மாற்ற போகிறாங்க. இந்த மாற்றத்திற்காக தமிழக வெற்றி கழகத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். வாழ்த்துக்கள். இதுபோல் மிக சிறப்பான செயல்பாடுகள் வேகமாக உடனடியாக பணி நியமனங்கள் நடத்தணுன்றது ஆயுஷ் அகாடமி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.